problem நமக்கு என்னது அப்படின்னா if r vector is equal to x into I plus y into j plus z into k and modulus of r vector is equal to r, show that del dot f of r into r vector is equal to r into f dash of r plus 3 into f of r அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கிற ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஆல்சோ del dot f of r into r vector வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் f of rோட வேல்யூ வந்து c by r cube அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலாவை தான் வந்து எடுக்க போகிறோம். del dot pi a is equal to del pi dot a plus pi into del dot a ன்னு தெரியும்ல, இதே ஃபார்முலா தான். இதில் பைக்கு பதிலாக f of r வந்து நம்ம போட போகிறோம், ஏக்கு பதிலாக வந்து r vector அப்படிங்கிறத வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா del dot f of r into r vector is equal to del f of r into r vector plus f of r into del dot r vector அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா டெல் எஃப் ஆஃப் ஆர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்லோட டெஃபினிஷன் முதல்ல அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஆர் அப்படிங்கிறத போடுவோம். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் என்னது வரும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு எஃப் டேஷ் ஆஃப் ஆர், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். சிமிலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் கிடைக்கும். அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுக்கு பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இதுலேருந்து எஃப் டேஷ் ஆஃப் ஆரை வந்து பொதுவாக எடுப்போம். பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்டில் எக்ஸ் பை ஆர் இன்ட்டு ஐ ப்ளஸ் ஒய் பை ஆர் இன்ட்டு ஜே ப்ளஸ் ஜெட் பை ஆர் இன்ட்டு கே அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதுலேருந்து ஆரை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட் கே, பட் திஸ் இஸ் நத்திங் பட் கொஸ்டினில் ஆர் வெக்டர் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் பை ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆல்சோ டெல் டாட் ஆரோட வேல்யூ 3. இது மேலே ஒரு ப்ராப்ளம்லேயே பார்த்துருந்தோம்ல ஒரு ஸ்டெப்பில் டெல் டாட் ஆரோட வேல்யூ வந்து 1 + 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு. ஸோ அந்த வேல்யூ தான் இது. டெல் டாட் ஆரோட வேல்யூ வந்து 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டெல் எஃப் ஆஃப் ஆரோட வேல்யூ வந்து எஃப் டேஷ் ஆஃப் ஆர் பை ஆர் வெக்டர், ஏற்கனவே அதில் ஃபார்முலாவில் ஒரு ஆர் வெக்டர் இருக்குது, ப்ளஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். டெல் டாட் ஆரோட வேல்யூ 3 அப்படிங்கிறதுனால. ஸோ இதனோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஆர் வெக்டரை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். மேக்னிடியூட் வேல்யூ சேமாக இருக்குங்கிறதுனால இது கேன்சல் ஆகும். அப்போ ஆர் வெக்டர் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 3 டைம்ஸ் எஃப் ஆஃப் ஆர் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை தான் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டெல் டாட் எஃப் ஆஃப் ஆரோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ நமக்கு என்னவாகும் அப்படின்னா 3 டைம்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஆகுமா? ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ 3 எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 3 டைம்ஸ் எஃப் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இஸ் நத்திங் பட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர், அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -3. இந்த ப்ளஸ் 3 டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் அப்படின்ட்டு ஆகும். ஸோ இப்படி ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே உள்ளதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்கிறதுனால log f of r is equal to -3 டைம்ஸ் log r plus c அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது பவர் ரூல் யூஸ் பண்ணி இதை மேலே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா log f of r equal to log r cube into c அப்படின்ட்டு கிடைக்கும். log c அப்படிங்கிறது சீன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து பவரை வந்து ரூல் யூஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு போயின்னா c பை ஆர் கியூப்னு வரும். ரெண்டு பக்கமும் லாகை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எஃப் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு c பை ஆர் கியூப் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கே அப்படின்னா தென் ஷோ தட் டெல் டாட் ஏ டாட் ஆர் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 4AR அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்ட யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணிங்க வைங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க.
அப்போ டெல் டாட் ஏ டாட் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ டாட் ஆர் முதல்ல சொல்லிடலாமா. ஸோ இது வந்து ஏ வெக்டாரா, இது கூட டாட் ஆர் போடணுமா. ஆர் நமக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கே அப்படின்ட்டு தெரியுமா. அப்போ ஏ டாட் ஆர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது வரும்னா ஐ டாட் ஐ வந்து ஒன்றுங்கிறதுனால A1X A2Y A3Z அப்படின்ட்டு வரும். அதனால தான் வந்து டெல் டாட் ஆரை வந்து நம்ம A1X ப்ளஸ் A2Y A3Z அப்படின்ட்டு எழுதியிருப்போம். டாட் அந்த கொஸ்டினில் உள்ள ஆர் வெக்டர் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா இது டெல் டாட் பை ஏ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இது வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிடலான்னா டெல் பை டாட் ஏ ப்ளஸ் பை இன்ட்டு டெல் டாட் ஏ அப்படின்ட்டு எழுதிடலாம். நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலா படி நம்ம இந்த ஸ்டெப்பை எழுதிடுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை எழுதிட்டோன்னா அகைன் டெல் டாட் இது என்னங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். டெல் என்னது ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸா. அப்போ ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் A1X என்னது கிடைக்கும்னா வித் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணும்போது 1, அதனால இது A1I அப்படின்ட்டு கிடைக்கும். சிமிலர்லி ரெண்டாவது டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ இன்ட்டு டோ பை டோ ஒய், இங்கே A2Y இருக்குது, ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய், அப்போ A2J மட்டும் கிடைக்கும். சிமிலர்லி மூணாவது டேர்ம் A3K அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ உங்களுக்கு டெல் டாட் A1X ப்ளஸ் A2Y ப்ளஸ் A3Zக்கு பதிலாக A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K அப்படின்ட்டு எழுதிக்கலாம். கொஸ்டினில் உள்ள ஆர் வெக்டர் அப்படியே இருக்கும். ப்ளஸ் A1X ப்ளஸ் A1Y A2Y ப்ளஸ் A3Z இன்ட்டு டெல் டாட் ஆருக்கு பதிலாக 3, எப்போவுமே நோன் ஃபார்முலா தானே மேலே நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல. ஸோ டெல் டாட் ஆருக்கு பதிலாக 3 அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A1I A2J A3K டாட் ஆர் ப்ளஸ் A1I இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். அகைன் A1X ப்ளஸ் A2Y ப்ளஸ் A3Zன்னு இருக்குல்ல, இதை எப்படி பிரித்து எழுதலான்னா A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K இன்ட்டு XI ப்ளஸ் YJ ப்ளஸ் ZKன்னு எழுதலாம். ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் தான் உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா வந்து A1X அப்படிங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா A2Y கிடைக்கும். இதையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது A3Z கிடைச்சிரும். ஸோ இதை வந்து இப்படி ரெண்டாக பிரித்து எழுதிக்கிடுவீங்க. இன்ட்டு 3 அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம ஏ வெக்டார் அப்படின்ட்டு முதல் லைன்லேயே எழுதி வச்சுருக்கோமா. ஸோ இதுக்கு பதிலாக ஏவை போட்டுக்கலாம். டாட் டு ஆர் வெக்டாருங்கிறது அப்படியே இருக்கும். ப்ளஸ் இதுக்கு பதிலாக ஏ வெக்டார் போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக ஆர் வெக்டார் போட்டுக்கலாம். பக்கத்தில் 3 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் 3AR அப்படின்ட்டு ஆகும். மொதல் டேர்ம் வந்து ஒரு AR. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4AR அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A if A vector is equal to xy minus z square into I vector plus x square plus 2yz into j vector plus y square minus axz into k vector அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இஸ் irrotational. அது வந்து find the value of A. இது வந்து irrotationலாக இருந்தால் ஏவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். irrotationalனா நமக்கு டெஃபனிஷன் தெரியும். டெல் கிராஸ் A is equal to 0 அப்படிங்கிறது தான் irrotational. ஸோ டெல் கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ டெல் கிராஸ் ஏக்கு டெஃபனிஷன் தெரியும்ல. மொதல் ரோவில் ஐஜேகேங்கிறது இருக்கும், ரெண்டாவது ரோவில் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட்டுங்கிறது இருக்கும். மூணாவது ரோவில் கொடுத்துருக்கிற வெக்டாரோட ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கீழேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். I vector into 2y minus 2y plus j vector into minus 2z plus az plus k vector into 2x minus ax அப்படின்ட்டு கிடைக்கும். நமக்கு வந்து கொடுத்துருக்கிற வெக்டர் வந்து irrotational அப்படிங்கிறதுனால டெல் கிராஸ் ஏ வந்து 0. டெல் கிராஸ் ஏ 0 அப்படின்னா ஒன்று நீங்கள் இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போது az இஸ் minus 2z equal to 0னா az equal to 2zன்னு கிடைக்கும். அப்போ z கேன்சல் ஆயிடுச்சுன்னா a equal to 2ன்னு வந்துடும். சிமிலர்லி நீங்கள் இதை ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து 2x இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு வரும். 0க்கு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸை கேன்சல் பண்ணும்போது a ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ a ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான ஆன்சர்.
ஸோ இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இஃப் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ZK அப்படின்னா ஷோ தட் டெல் கிராஸ் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா டெல் கிராஸ் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டெல் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு டெல் கிராஸ் ஆர் வெக்டர். அதே மாதிரி தான் டெல் டாட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டெல் டாட் ஏக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ டெல் எஃப் ஆஃப் ஆர் இஸ் நத்திங் பட் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப். இது வந்து மேலே உள்ள ப்ராப்ளம்லேயே ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ கிராஸ் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும். ப்ளஸ் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு டெல் கிராஸ் ஆரோட வேல்யூ வந்து 0. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே தெரியும் டெல் கிராஸ் ஆருங்கிறது என்னது அப்படின்னா ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர், டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட், எக்ஸு ஒய் செட். ஸோ இது ஒய் இசட்டை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணாலும் 0, ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுக்கு பண்ணாலும் 0. ஸோ இதை மாதிரி நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டெல் கிராஸ் ஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 அப்படிங்கிறது வந்து கிடைச்சோம். ஸோ அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்னது இருக்கும் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வெக்டர் இன்ட்டு ஆர் கேப் கிராஸ் ஆர் கேப் அப்படிங்கிறது தான் வந்து பாக்கி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து எஃப் டேஷ் ஆஃப் ஆர் வெக்டர் இன்ட்டு ஆர் கேப் கிராஸ் ஆர் கேப் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ ஆர் கேப் கிராஸ் ஆர் கேப் அப்படிங்கிறதோட வேல்யூமே வந்து 0 உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக 0 அப்படிங்கிறது வந்து வரும். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெல் கிராஸ் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே மோஸ்ட்லி யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸாக பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரெண்டாவது ப்ராப்ளமில் வந்து சொலினாய்டலுங்கிறத ப்ரூவ் பண்ணுறத பார்த்துருப்போம். தேர்டு ப்ராப்ளமில் டெல் டாட் ஆர் பவர் என் இன்ட்டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு n+3 இன்ட்டு ஆர் பவர் என்னங்கிறத பார்த்துருப்போம். ஃபோர்த்து ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் டெல் டாட் 1/3 ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஃபிஃப்த்து ப்ராப்ளமில் இந்த மாதிரி டெல் டாட் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 3 times f of r. ஸோ இதை மாதிரி ஒரு ரிசல்ட்டு பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் வந்து ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வெக்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டை டிரைவ் பண்ணுறதை வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் வந்து அது ரொட்டேஷனலாக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். லாஸ்ட் ப்ராப்ளமில் டெல் கிராஸ் எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த டைரக்ஷன் இன் விச் த பை இன்க்ரீசஸ் மோஸ்ட் ரேப்பிட்லி அட் த பாயிண்ட் 1,2,-3. டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ஷன்னா வந்து என்னென்னா டெல் பை. ஸோ உங்களுக்கு பை கொடுத்துருக்காங்க, நீங்கள் டெல் பை கண்டுபிடிச்சா போதும். டெல் பை கண்டுபிடிச்சிட்டு 1,2,-3ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைக்கணும் டெல் பையோட வேல்யூ. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ தட் த வெக்டர் இஸ் சொலினாய்டல் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ சொலினாய்டல்னால் தெரியும்ல, டெல் டாட் ஏவோட வேல்யூ வந்து நீங்கள் 0 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் போதும், அது சொலினாய்டல் அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் ஆகிடும். தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்குற வெக்டர் வந்து சொலினாய்டலாக இருந்தால் ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டெல் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இந்த 3 ப்ராப்ளமையும் இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.